பாஜகவிடம் அதிமுக அடமானம் வைக்கப்பட்ட ஒரு பொருள் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் திமுக வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பரப்புரை மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய கி வீரமணி, பாஜகவிடம் அதிமுக அடமானம் வைக்கப்பட்ட ஒரு பொருளாக சிக்கிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக கடந்த தேர்தலில் 184 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது சாதனையாக இருந்தது. தற்போது அந்த சாதனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முறியடிக்க இருப்பதாக கூறினார். ஸ்டாலின் அவர்களுடைய அலை இருக்க அது தமிழ்நாட்டை தாண்டி தென் மாவட்டங்களை தாண்டி டெல்லிக்கு போய் இருக்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது. ஆகவே நான் மகத்தான வெற்றி, இதுவரையில 184 கலைஞர் காலத்திலே வந்ததுதான் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை ஸ்டாலின் ஆட்சி முறியடித்து காட்டி அதை விட அதிகம் என்று சொல்வார்கள் என்ற அளவுக்கு வரும். இது நாங்கள் ஆர்வம் சொல்லவில்லை, ஆசையை சொல்லவில்லை, மக்களுடைய நாடியை பிடிச்சு பார்க்கிறோம். மகளிர் இந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோடு கூட்டங்களை கேட்டதுக்கு எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 11.19% உயர்த்தியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடி தொகுதி திமுக வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் போடி நகர செயலாளர் புருஷோத்தமன் ஏற்பாட்டில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி தலைமையில் பரப்புரை மேற்கொண்டார். போடி நகர் பகுதியில் திருவள்ளுவர் சிலை, வ.உ.சி. சிலை, காமராஜர் சிலை, தேவர் சிலை உள்ளிட்ட முக்கிய நகர் பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நகராட்சி சேர்மன் ராஜராஜேஸ்வரி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜ ரமேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பரப்புரையின் போது பேசிய வேட்பாளர் பன்னீர்செல்வம் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். ஒன்றிய அரசு நிதி தர மறுத்த போதிலும் மாநில நிதியை கொண்டு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 11.19% உயர்த்தியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களால் அரசு, மாநில அரசு, இங்கு மாநில அரசில் அத்துணை துறைகளிலும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி, விவசாயத்தில் புரட்சி, தொழில்துறையில் புரட்சி, தொழில் உற்பத்தி பெருக்கி அதன் மூலமே நாட்டுடைய பொருளாதாரத்தை பெருக்கினால்தான் தனிநபருடைய வருமானம் உயரும் என்ற சித்தாந்தத்தின்படி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு அவருடைய பொருளாதார வளர்ச்சி 8% தான். ஆனால் மத்திய அரசு நிதி தர மறுத்த போதிலும் மாநிலத்தில் மாநில நிதியை மட்டுமே வைத்துக் கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை 11.81% உயர்த்தி இருக்கின்ற பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சாரும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.